திருவள்ளூர் மாவட்டம் அரியப்பாக்கத்தில் உள்ள ஏரியே தெரியாத அளவிற்கு மணல் அள்ளப்படுவதாக புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். சுப்புராமன், இப்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பட்சத்தில் அவர்களே லஞ்சம் வாங்கிவிட்டு அமைதி காத்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு புகார் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அடுத்த கட்ட நகர்வு அந்த பகுதியில் இருந்து என்னவாக இருக்கும்? அதே போல இந்த ஏரியினால் எந்தெந்த பகுதிகள் பயனடைந்து வந்தன, அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். நாம் நிற்கக்கூடியது அரியப்பாக்கம் ஏரி, அதாவது ஆத்துப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட அரியப்பாக்கம் ஆத்துப்பாக்கம் உட்பட்ட இந்த பகுதிகளுக்கு இந்த ஏரி ஒரு பயனுள்ள ஏரியா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஏரியில் அவங்க அனுமதி வாங்கும் போது கூட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததா சொல்லப்படுற நிலையில் இருந்தாலும் அவங்க அதையும் மீறி, அதாவது அனைத்து தரப்பட்ட அந்த அரசு அதிகாரிகள்லாம் அவங்க சரி பண்ணியிருக்காங்க. பணம் கொடுத்து அவர்களை சரி பண்ண காரணத்தினால எந்த நடவடிக்கையும் இங்கே எடுக்கப்படாத காரணமாகவே இந்த மண் கொள்ளையானது இங்கே ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக கிராமங்களை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விவசாயி அவருடைய விவசாய நிலத்துக்கு மண் எடுக்கணும்னா கூட அவருடைய அந்த சிட்டா பட்டா உள்ளிட்ட கொண்டு போயிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொடுத்து அதன் பிறகு அவர் கையெழுப்பமிட்டு அதன் பிறகு அனுமதி பெற்று, அதாவது ஒரு 10 லாரி நான் மண் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதி வாங்கிட்டு வந்து தான் எடுக்கணும். விதிமுறையெல்லாம் இருக்குது. இன்னமும் கிராமங்களில் அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதன்படி தான் அந்த நடவடிக்கைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அதற்கு தான் கிராம நிர்வாக அலுவலர் அந்த உத்தரவு கொடுப்பார். ஆனால் இந்த குவாரி என்பது ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழே இயங்குறதுனால, அவர் நேரடியாக உத்தரவு கொடுக்கறதுனால அவர்கிட்ட போயிட்டு இவங்க அனுமதி வாங்கிட்டு நாங்கள் கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துட்டோம், அதனால் நாங்கள் முறையாக அனுமதி தான் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்களை ஏமாற்றி நாங்கள் அனுமதி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட. சுப்புராமன், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்தபடியாக அறப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த திரு ஹாரிஸ் சுல்தான் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ நம்ம பார்க்கிறோம், அந்த அரியப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் இருந்த ஏரியை இடம் தெரியாத அளவுக்கு அங்கே மணல் அள்ளப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகம் முழுவதுமே நடந்து சில இடங்களில் நடவடிக்கை எடுத்தாலுமே கூட ஏன் இன்னும் இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடக்குது? அப்போ அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லைங்கிற ஒரு புகாரும் முன்வைக்கப்படுது இல்லையா? இப்போ அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா ஒரு ஏரியை நீங்க ரெண்டு பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்க மண் எடுக்க முடியும். ஒன்று தூர் வாடுறது, ரெண்டாவதா ஆழப்படுத்துறது அப்படிங்கிற பர்பஸ்க்காக மட்டும் தான் நீங்க மண் எடுக்க முடியும். தூர் வாடுதல்ங்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு தடவையும் தூர் வாருவாங்க. அதுக்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருக்கு. எப்படின்னா, ஒரு ஏரியை தூர் வாடுறதுக்கு முன்னாடி அந்த எப்பவுமே ஏரியோட அடிப்படையில் களிமண் இருக்கும். ஸோ அந்த மண்ணுக்கு மேலே எவ்வளோ மண் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு, அது கலெக்டரே ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு அந்த மண்ணை மட்டும்தான் எடுத்து ரிமூவ் பண்ணணும். அப்போதான் அந்த ஏரி பழைய நிலைமைக்கு அதனுடைய கொள்ளளவுக்கு மாறும். இதுதான் இருக்கக்கூடிய நடைமுறை. ஸோ இதை தாண்டி நீங்கள் மண்ணை எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, தண்ணி மேலே நிற்காது, தண்ணி பூமிக்குள்ள போயிடும். அப்போ அந்த ஏரியை பாசன பகுதிக்கு பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த ஏரியை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நீங்கள் மதக திறந்து விட்டா அந்த தண்ணி பாசனத்துக்கு தண்ணி போகும். முழுமையான தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் நீங்க அதை பம்ப் பண்றதுலாம் வாய்ப்பு கிடையாது. அதுக்கு மிகப்பெரிய அளவில் செலவாகும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மேட்டுப்பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய ஏரியிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டா இது சுலபமா உங்களுக்கு பாசனத்துக்கு எல்லா பகுதியும் போவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் அந்த ஏரிகள்ங்கிறது. ஸோ அப்போ அந்த எந்த அளவுக்கு களிமண் இருக்கோ, அந்த ஆதார பகுதி இருக்கோ, அது வரைக்கும் மட்டும்தான் நீங்க தூர் வாடுறமை தவிர்த்து அதுக்கு மேல நீங்க மண்ணை எடுக்கக்கூடாது. எடுக்காம இருந்தால் மட்டும்தான் திரும்ப திரும்ப நீங்க அதை பாசனத்துக்கு அந்த இதை பயன்படுத்த முடியும். ஒருவேளை அந்த ஏரியை நாங்கள் ஆழப்படுத்தணும் அப்படின்னா அது எந்த மாதிரி ஏரி? இப்போ உதாரணமா நகரங்கள் போன்ற பகுதிகள், சென்னை போன்ற நகரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா இருந்ததுன்னா அது குடிநீருக்காகவோ இல்லை மற்ற பர்பஸ்க்காகவோ இன்னும் ஃப்ளட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ட்ரவுட் வருது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில அதை நீங்க ஆழப்படுத்தணும்னா அதை முழுமையா நீங்க ஒரு ஆய்வு செஞ்சு அதை ஆழப்படுத்தி நீங்க தண்ணீரை அதிகமா சேர்த்து வச்சு மழை பெய்யாத காலத்துல ட்ரவுட் வராமல் இருக்கு பாதுகாக்கவும், வெள்ளம் அதிகமா வரும்போது அந்த தண்ணியை சேமிச்சு வச்சு வெள்ளம் வராமல் பாதுகாக்கலாம். ஆனா நீங்க பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு அல்லது குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய ஏரியா இருக்கு அப்படின்னா அதை நீங்க தூர் வார மட்டும் தான் செய்ய முடியுமே தவிர்த்து ஆழப்படுத்துறது அதை முழுமையா ஆய்வு செய்து தான் பண்ண முடியும். ஆனா 3000 லாரி 4000 5000 லாரி அல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அதை அளவிட்டு கரெக்டா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சமமா தான் மண்ணை எடுக்க முடியுமே தவிர்த்து நீங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டீங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு மண் எடுப்பாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான மண் இருக்கோ அதெல்லாம் எடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அது ஒரு குண்டும் குழியுமா அந்த ஏரியினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரே முழுமையா பாதிக்கப்படும். அப்ப அங்க போய் தண்ணி நீந்தா கூட என்ன ஆகும்னா தண்ணியை எடுத்து பயன்படுத்த முடியாது. பாசனத்துக்கு தண்ணி வராது. இன்னும் ரொம்ப நீங்க ஆழப்படுத்திட்டீங்க அப்படின்னா பாசனத்துக்கு நீங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி அந்த பாசனத்துக்கு வர வேண்டிய மதகுல தண்ணி வரல அப்படின்னா தண்ணி வீணாக நிற்குமே தவிர்த்து நம்ம அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. இது ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலை தொடர்ந்து நம்ம
தமிழகத்தின் பல பகுதிகளில் எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கட்டணம் கட்டுறதுக்கு அல்லது ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகள் செய்யறாங்க. அதுக்கு எந்த முறையும் சட்டப்படி அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஆனா அது சட்டத்துக்கு புறம்பாதான் இந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க. அது வந்து நீர்நிலைகளை மிகப்பெரிய அளவு பாதிக்கும். திரு ஹாரிஸ் சுல்தான், மன்னிக்கவும், நேரமின்மை காரணமாக இந்த நேரலையை முடித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அதேபோல களத்தில் இருந்து பல்வேறு விவரங்களை வழங்கினீர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன்.